ஓகே, அந்த நேற்று ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அது. நிறைய ஸ்கேமில் அதுவும் ஒரு வகையான ஒரு திருட்டு ஸ்கேம் தான் அது. இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது? எனக்கு பிடிக்கல, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனிதிங் என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். எனக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கல, சம்திங் எல்ஸ் எதோ வேணாலும் இருக்கட்டும். அதை நான் மென்ஷன் பண்ணி நான் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்மகிட்டேருந்து ஆட்டோ டெபிட் ஆகிறதுக்காக அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அமௌண்ட் இல்லாத காரணத்தினால அமௌண்ட்டை எடுக்க முடியல. நான் அதை அந்த என்னென்னமோ போய் பார்க்குறேன். ஆனால் அது என்னால் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து கேன்சல் பண்ணவே முடியல. வேறு ஏதோ வந்து மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கம்யூனிட்டி நாய்ங்க, திருட்டு பசங்க, லைனும் போக மாட்டேங்குது, எதுவுமே போக மாட்டேங்குது. அதில் வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப்பும் இல்லை. இப்படிலாம் போயிட்டுருக்கு. இன்னும் மெயில் ஐடி ஒன்று தான் நான் ட்ரை பண்ணல, அதுவும் ஃபேக்காக தான் இருக்கும். அவன் அம்மா ஓகேன்னு மயிராந்தானாக்கா அது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கான். என் வாட்ஸ்அப்பில் வர ஐடி தானே, வாட்ஸ்அப்லேயே கிடையாது. அப்போ அந்த மெயில் ஐடி மட்டும் நான் புதுசாக இதாக இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஷின் ஆன்சரில் வந்து நமக்கு வந்து அதில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் லாஸ்ட்டில் அதுதான் உங்களுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு. அதில் ப்ரொஃபைலில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸில் கேன்சல் பிளான் அப்படின்னு இருக்குமா. அதை நான் போய் பார்த்தா அந்த ஆப்ஷனே அங்கே கிடையாது. இப்படிலாம் கொடுத்து வச்சு இப்படிலாம் வந்து ஏமாற்றி பணத்தை பறிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவையும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு இது வந்து யூஸ் ஆகும். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத விதவிதமான ஸ்கேம்லாம் ஏமாந்துட்டுறேன். நான் இந்த ஸ்கேமை பற்றி நிறைய அடிபட்டிருக்கேன். அது நிறைய போட்டிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள். சரியா? இந்த பொருள் வாங்கிறது கம்மி விலையில் வந்து ஆஃபரில் கொடுக்குறேன்னு சொல்லி காசை முதல்ல பே பண்ண சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எதுலையும் போயிடுங்க. குறிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்னைய வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் பணத்தை வந்து வைக்க முடியல. இதுதான் பிரச்சனை. இது இப்படியே போச்சுன்னா நான் ஒரு அவசர தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் போயிட்டுருக்கு. பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க.